பொதுவாக ஏதாச்சும் ஒரு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வரலாறு சம்பந்தமான நூல்களோ அல்லது கல்வெட்டுகளையோ படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை விட அந்த காலகட்டத்தில் நடந்த போர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த போர்களை மையமாக வச்சு இந்த வரலாறு தான் இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அந்த போர்கள். அப்படி ஒரு போர்களை பற்றி படிக்கும்போது தான் கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த போரை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து போய் அங்கங்கே கிடக்குறாங்க. அந்த கிடந்த இடத்துல இரவு நேரத்தில் கழுத புலிகள், கழுகுகள், ஓநாய்கள், சென்னாய்கள் இப்படி பிணங்களை திங்கக்கூடிய ஓல சத்தங்கள் கேட்டதாகவும் அந்த ஊரை சுற்றி இருந்த மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அதே இரவு நேரத்தில் அங்கே இறந்து போன ஆத்மாக்களுடைய அமானுஷியமான அழுகுரல் கேட்டதாகவும் ஒரு கல்வெட்டு செய்தி நம்மளுக்கு தெரிவிக்குது. இந்த கல்வெட்டு செய்தி தான் என்னைய அமானுஷியங்களை பற்றியும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த அமானுஷியம் பேய் கதைகளை கேட்கறதுக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் கண்டிப்பாக அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி ஏற்பட்ட ஒரு ஆர்வத்தால் நான் இந்த பேய்கள் அமானுஷயத்தை பற்றி தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடும்போது தான் எனக்கு என் ஊருக்கு பக்கத்திலேயே பெரிய ஒரு அமானுஷயமான விஷயம் நடந்துச்சு. அப்படி நடந்த அமானுஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே இருந்த ஒரு பழமையான ஆள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அமானுஷயமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஊரில் நடந்த ஒரு உண்மையான அமானுஷய சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொலி இருக்க போகுது. ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். அமானுஷயத்துக்கான தயாராகுங்க. என்னோட ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் வடகாடு அப்படிங்கிற ஒரு கிராமம். ஸோ இதை பற்றி மேக்சிமமான பேருக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு காரணம், நான் கேள்விப்பட்ட, நான் போய் தெரிஞ்சுக்கிட்ட இந்த அமானுஷிய நிகழ்வு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் என்னோட ஊரையும் என்னோட இருப்பிடத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமலும் போகலாம். என்னோட ஊர் வடகாடு, எனக்கு பக்கத்துலேயும் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு பேர், ஆனால் இந்த கிராமம் இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஊர் இப்போ இல்லை. அதற்கு காரணம் இந்த அமானுஷயம் தான். பக்கத்தில் நரிக்குழி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வடகாடு, என் ஊர் மாதிரியே இன்னொரு ஒரு வடகாடும் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ இந்த இரண்டு ஊர்கள்லையுமே இங்கே இப்போ மக்கள் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்த வரையிலும் கிட்டத்தட்ட 1964 ஒரு சுனாமி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், தனுஷ்கோடியில் ஏற்பட்ட ஒரு புயல் அங்கே மட்டும் பாதிக்கல, இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களையும், அதாவது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களையும் பாதிச்சிச்சு. ஸோ அப்படி பாதிக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரிக்குழி, அதுக்கப்புறம் வடகாடு, இந்த கிராமங்களையும் பாதிச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மேலே அப்படியே கொஞ்சம் அதை விட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி போய் வசிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா அந்த நரிக்குழி பகுதியும் வடகாடு பகுதியும் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்த தண்ணி ரிட்டர்ன் போயிருச்சு. அங்கே உள்ள வீடுகள்லாம் பெருசாக சேதாரமாகலை. இன்னைக்குமே நம்ம அந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சில வீடுகள் இன்னுமே அவ்வளோ தெளிவாக நிலைக்கதவுகள் உள்ள வசிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கு. ஆனால் அங்கே யாருமே வசிக்கலை, அங்கே வசிக்காம மேலே போயிட்டாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே இந்த தண்ணி உள்ள வந்தனால அங்கே குடி தண்ணி கெட்டு போயிருச்சு, அதனால தண்ணி பயன்படுத்த முடியாதனால அவங்க மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்குமே நாங்கள் நல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய வடகாடுன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐயனார் கோவில் இருக்கு. அந்த ஐயனார் கோவிலில் தான் நாங்கள் தண்ணி அள்ளிட்டு வருவோம். ஏன்னா அந்த தண்ணி நாங்கள் பயன்படுத்தி குடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஃபில்டருமே பண்ணாமல் குடிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் தண்ணீர் பற்றாக்குறையினால தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போய். ரெண்டாவது விஷயம், அங்கே எந்த ஒரு சூழ்நிலையுமே, அதாவது வசிக்கிறதற்கோ அல்லது தொழிலுக்கோ எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை இந்த கடல் சீற்றத்தினால, அதனால தான் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது எனக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். அவங்களோட தொழிலும் எங்களோட தொழிலும் ஒன்று தான். அதாவது பக்கத்தில் கடற்கரை இருக்குது, மீன்பிடி தொழில் தான் ஒரு பிரதான தொழிலாக அங்கே இருந்துச்சு. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது அவங்க வேற தொழில் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. அவங்களுமே ஃபிஷர்மேன் தான், அவங்களுமே மீன்பிடி தொழில் தான் பார்த்துருக்காங்க. ஸோ இப்பயுமே அங்கே உள்ள ஆட்கள், அங்கேருந்து போனவங்க இப்பயுமே இங்கே ஃபிஷிங் தொழிலும் பார்க்குறாங்க, வேற தொழிலும் பார்க்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஃபிஷிங் தொழிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ இதன் மூலியமாக தான் போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் பொய்யானது தான். ஸோ இங்கே தான் இன்னொரு முக்கியமான அமானுஷிய சம்பவங்கள் நடந்ததா அந்த ஊர்லேயே இருக்க ஒரு ஐயா சொன்னார். ஸோ இந்த விஷயம் அந்த ஊரில் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேயுமே நடந்திருக்கு. அமானுஷியமான ஏகப்பட்ட
ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து காலி பண்ணிட்டு போகல, அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த காலி பண்ணிட்டு போனதுக்கு காரணமாக அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது முதல்ல எங்கள்கிட்ட அவர் சொன்ன பதில், அங்கே சுனாமி வந்தனால அந்த தண்ணி உள்ளே வந்துட்டு போனனால அந்த ஊரில் வந்து இருக்க முடியல தம்பி, அது மட்டும் கரண்ட் வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா அவங்க வாழ்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு, இருந்தாலும் அங்கிருந்து போகக்கூடியதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு அமானுஷ்ய சம்பவம் தான். அந்த ஊர் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னா கடல் சம்பந்தமான ஊர், கடல் கருவைகள் இது இரண்டுமே இருக்கக்கூடிய ஊர். இப்படி இருக்கக்கூடிய ஊரில் இந்த கருவடைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கருவடைகளை வெட்ட வந்த ஒருத்தவங்களுடைய மகளுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்துக்கிற வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமான அவசியம். அந்த ஃபேமிலி வந்து என்னதான் ஊருக்குள்ள வந்து தங்கி இருந்தாலும் உடவெட்ட போகும்போது அவங்க மகளை வந்து கையோட கூட்டிட்டு போகிறது தான் வழக்கமாக இருந்துச்சு. இது வந்து ரெகுலராக நடந்துச்சு. அவங்க வந்து அதாவது வெளியூருக்காரவங்க அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த ஊருக்கு வந்தப்போ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் எங்கே போனாலும். ஸோ இப்படி வந்து கொஞ்ச காலம் போயிட்டே இருக்குங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் வந்து இந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் தான் போயிட்டு வர வேண்டியது. அதாவது அவங்க உடவெட்டி மூட்டை வைக்கிறது. ஸோ அந்த மூட்டானில் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் தான் ஆகும். கடலில் இருக்க தண்ணியை அதில் ஊற்றிட்டு அந்த தீயை அமர்த்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போன அந்த சிச்சுவேஷன். இந்த சமயத்தில் அந்த பித்து பிடிச்சி போன பெண்ணு திடீர்னு அவங்களே அறியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் கழித்து ஒரு சில விஷயங்கள் வந்து மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கா முடியாமல் போயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக அங்கே வந்து எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் மட்டும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது திடீர்னு ஒரு மாதிரியா மூச்சு அழைக்கிறது, ஒரு மாதிரியா வாமிட் வர்றது, அதுக்கப்புறம் காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கேருந்து மறுபடியும் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே கேட்காதனால அங்கேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் அங்கே போனால் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்போ வந்து சின்ன சின்ன மருத்துவமனைகள் தான் இருந்தது, பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. ஸோ அப்போனா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அங்கே வந்து போயிருக்காங்க. அங்கே போயுமே அவங்ககிட்ட கேட்கும்பொழுது இல்லை, எந்த ஒரு வியாதியுமே இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே போகும்போது சரியாயிருச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே முடியாமல் போயிரு. இப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நடந்தனால சரி நம்ம பேயையும் நம்பணும், நோயையும் நம்பணும். நோய்க்கு பார்த்தாச்சு, நோய்க்கு எதுவுமே இல்லை, இனி பேய்க்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூசாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அங்கேயோ இல்லை வெளியூர்லையோ. ஸோ அங்கேருந்து கூட்டிட்டு வரப்பட்ட ஒரு பூசாரி வந்த உடனே ஊருக்குள்ள சொல்லிட்டாராம், இந்த மாதிரி வெளியூர் பொண்ணு உங்கள் ஊரில் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ ஆட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஸோ இந்த விஷயத்தை நான் கேட்கும்போது உண்மையிலுமே எனக்கு சிரிப்பு வரத்தான் செஞ்சிச்சு. அது எப்படி எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் உடம்புக்கு சரியில்லாத ஒரு பொண்ணு, மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு இறந்து போய் மற்றவங்களை வந்து பிடிச்சி பேய ஆட்டுவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடூரமாக நடந்தது தானே பேயா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லை, அவங்களுக்கு எதுவும் நீங்கள் கெடுதல் செய்யலை, அவங்களுக்கு எந்த ஒரு கொடூரமும் நடக்கலை, ஆனாலும் இறந்து போயிட்டவங்களுடைய மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது எதையோ ஒன்று தேடி தான் அவங்களுடைய மனநிலை இருந்திருக்கும். அவங்களே அறியாமலே அவங்க வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. இதனால் மன வளர்ச்சி குன்றி அவங்க பேயா மாதிரி எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எந்த அளவுக்கு என்னால் ஏற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் அவங்க சொன்ன அந்த கதையை வந்து சொல்லிடுறேன். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி ஆட்டியிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த நோய் நொடி அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேயை அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குது, அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வச்சு ஊருக்குள்ள ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே 5 வருஷங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மந்திரவாதியை வர வச்சு ஏகப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் செஞ்சாங்களாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊரை சுற்றி முழுமையாக வந்து நூலை வச்சு கட்டுப்படுவாங்களாம். நூலை வச்சு அந்த பேய், அதாவது அந்த பூஜை பண்ணும்போது மற்ற பேய்கள் அந்த பேயை காப்பாற்றுறதுக்கு வராமலோ, இந்த பேய் தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாதோ அப்படிங்கிறதுக்காகவோ அந்த நூலை வந்து கட்டுவாங்களாம். அப்படி நூலை கட்டி அங்கே உட்காந்து மந்திரம் பண்ணி ஒரு குடுவையில் அந்த பேயை கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டுதலெல்லாம் கொடுத்துட்டு அந்த குடுவையில் அந்த பேயை வந்து வச்சு அடைச்சிட்டாங்களாம். அடைச்சி எடுத்துட்டு அவங்கள கடற்கரையில், வெளியூர் கடற்கரையில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருந்துச்சான். ஸோ மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் கிடையாது, அங்கே தொழில் எதுவும் சரியாக வராமல் போனது, அதுக்கப்புறம் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு ஒரு சிலவங்க இறந்து போகிறது, எல்லாருடைய பணங்களுமே இப்போ என்னதான் உழைச்சாலும் வீட்டில் பணம் தங்காதுன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கான். இதை பற்றி மறுபடியும் அந்த பூசாரிட்ட கேட்கும் பொழுது என்னதான் நம்ம பண்ணாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வீரியம் இருக்க தான் செய்யும், இது வந்து தொடர்கதையாக நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல விட்டோம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியாவை விட்டு அதற்கு முன்னாடி உள்ள ஏரியாவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்களாம். ஸோ இதைத்தான் அந்த ஐயா வந்து சொன்னார். ஸோ இதை ஒரு பக்கட்டி நான் நம்புறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள ஊர் தான். இவங்களுக்கு என்னதான் ஃபிஷிங் பிடிக்கல, அதாவது தொழிலில் அடியாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது தொழில்
தொழில் ரீதியாக என்னதான் இவங்களை பாதிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சாலும் இந்த 2 ஊர்க்காரர்களுமே ஒரே கடலுக்கு தான் தொழிலுக்கு போகிறாங்க. இங்கே இப்போ நான் இருக்கக்கூடிய ஊர்க்காரவங்களுக்கு நல்லபடியாக தொழில் வந்து நல்லபடியாக இருந்திருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க ஊர்க்காரவங்களுக்கு நல்லபடியாக தொழில் வரலை. ஸோ 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் ஃபிஷிங் போகிறாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ப தோணுது. 2வது விஷயம், என் ஊருக்கு இது வந்து ஒரு தொற்று வியாதி அப்படியே இருந்தாலும் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான். ஸோ இவங்களும் அடிக்கடி உள்ளே போயிட்டு வரக்கூடியவங்க தான். இவங்களுக்கு தண்ணி தேவைன்னா இவங்க ஊரில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படி நோய் தொற்று ஏற்பட்டுருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்துக்கும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும். ஆனால் நோய் தொற்று ஏற்படல. அந்த கிராமத்து வாசிகளுக்கு மட்டும்தான் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதும் இது வந்து அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்படி இந்த கதையை கேட்கும்போது உண்மையிலுமே அமானுஷ்யம் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நம்ப ஆரம்பித்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தேடி போனேன். அந்த இடத்துல நான் கேள்விப்பட்ட விஷயம் இது மாதிரி இல்லை, அது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்தினால ஒரு ஊரில் கிட்டத்தட்ட காவாசி மக்கள் ரத்தம் கக்கி இறந்து போயிருக்காங்க. அவங்க பண்ண ஒரு தவறுனால. அந்த விஷயம், அந்த கதை, அந்த அமானுஷ்யமான சம்பவம் உங்களுக்கு தெரியணும், இல்லை இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் போடுறேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் போட மாட்டேன். ஏன் இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா நம்ம வரலாறை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அதை தேடும் பொழுது இந்த பேய் அமானுஷ்யமான விஷயங்கள் இன்னைக்குன்னு இல்லை 1500 வருடங்களாக தொடர்ந்து ஒரு கதையாக வருது. ஸோ அப்போது இன்னமும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், இன்னமும் அது வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்து என் ஊருக்கு பக்கத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் தான் இது. இதே மாதிரி ஏகப்பட்ட ஊரில் இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நம்பரை சொல்லுங்கள். அந்த நம்பருக்கு நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான அடுத்த ஒரு அமானுஷ்யமான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இதோட ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.